Watch full episodes on Jio Hotstar. அட ஆதி, ரொம்ப நாளாவே நீ உன்னோட கிராமத்து ஸ்டோரியை சொல்லவே இல்லையே. ஆமா, எங்க இருந்து இவ்ளோ வேகமா சத்தம் வருது? சிவா, இத்தனை புல்ஸ் எங்க இருந்து வருது? எனக்கு தெரியல ரேவா. ஆனா இந்த புல் எல்லாம் நம்ம சிட்டி பக்கம் தான் போகுது. நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். வாங்க, சீக்கிரமா போலாம். எல்லாரும் வழியில இருந்து நடந்து போங்க. பத்திரமான இடத்துக்கு போடுங்க. போங்க. என்னது எருமை மாடா பஃபெல்லோ லட்டு சிங்கங்கள் ஓடுங்க. குடும்பம் வந்து ஓடுங்க ஓடி வருங்க. ஆகா வேண்டாம் 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 வேண்டாம். ஐயோ சிவா. தேங்க்யூ எருமை மாடு சார். சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. தேங்க்யூ சிவா, நீ என்னோட பையனை காப்பாத்திட்ட. அமைதி 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 அமைதியாயிருங்க. அமைதி. போங்க, போய் அங்க இருக்கிற புல்ல நல்லா சாப்பிடுங்க. இந்த காட்டு விலங்குகளை கூட ஹிப்னோடைஸ் பண்ண முடியும்ன்ற விஷயத்தை யாராலையும் யோசிக்க கூட முடியாது. ஆனா இந்த விஷயத்தை என்னால மட்டும்தான் பண்ண முடியும். என்னால மட்டும்தான். ஓ, எனக்காக ஒரு பூவை எடுத்துட்டு வா. Dragon is the one and only hypnotizer in the world. காட்டு விலங்குகளை கூட என்னால ஹிப்னோடைஸ் பண்ண முடியும். இது சும்மா ஒரு ட்ரைலர் மட்டும்தான். இனிமேதான் மெயின் பிக்சரை நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. வேதா சிட்டி வாசிகளே, நான் உங்க எல்லாரையும் பழி வாங்காம விட மாட்டேன். எல்லாரும் ஓடிடுங்க, ஊருக்குள்ள சிங்கம் வந்துடுச்சு. நான் எங்கப்பா வந்திருக்கேன்? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. லட்டு சிங் நீங்களா? என்ன லட்டு சிங் மேல இருந்து கீழே விழுகிறீங்க? அது தாத்தா 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 ஓடுங்க. சிங்கத்தை துரத்துறதுக்குன்னு ஒரு அற்புதமான ராகம் இருக்கு. இப்ப நான் அதை பாடுற சிங்கத்தை ஓட விடுறேன். சிங்கமே சிங்கமே ராஜாவே, காட்டு ராஜாவே, காட்டு ராஜாவே, ஓடி விடுங்கள், ஓடி ஓடி காட்டுக்குள்ளே ஓடி விடுங்கள். என்னப்பா இது? பயந்து ஓடுன்னு பார்த்தா இங்க படுத்துருச்சுங்க. ஆஹா,
ஆகா தாத்தா, இந்த சிங்கங்களுக்கு உங்க பாட்டு பிடிச்சு போய் இங்கேயே படுத்து தூங்கிடுச்சு பாருங்க. ஓடிட 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 இங்கிருந்து ஓடிவிடு ராஜாக்களே, சிங்க ராஜாக்களே, ராஜாக்களே, ஓடிவிடு ஓடிவிடுங்கள் ராஜாவே, தாத்தா பாடிக்கிட்டே இருங்க, இல்லனா சிங்கம் உங்களை கடிச்சிடும். சிவாக்கு ஆல்ரெடி போன் பண்ணியாச்சு, அவன் இப்ப வந்துருவான். பாடவா ஓடிவிடு ராஜாவே, சிங்க ராஜா, ராஜா ராஜா, சிங்க ராஜா ஓடு. தாத்தா இத புடிச்சுக்கோங்க. திரும்பி வாங்க. ரொம்ப நன்றி கண்ணா, அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்ட. முதல் முறையா என் ராகம் சிங்கத்துக்கு பிடிச்சிருந்தது. என்ன அங்கிறது வரதா போச்சு, அதான் கவலையா இருக்கு. சிவா இந்த வீடியோ பாரு, என்ன இருக்குன்னு பாரு. ஐயோ வெரி குட், வெல் டன். போங்க, இப்ப நீங்க காட்டுக்குள்ள போங்க. அங்கிள் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த சிங்கங்கள் எல்லாம் நீங்க தான் வளர்க்குறீங்க. அட, நீ என்னப்பா பேசுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிங்கம் ஊருக்குள்ள வந்துருச்சு, அதனாலதான் பயந்து போய் மாடி மேல நின்னுகிட்டு இருக்கேன். பயத்துல வந்தீங்களா? அப்படின்னா இது என்னது? அடடே சின்ன பையா, நீ கொஞ்சம் அதிகமா புத்திசாலியா இருக்க. இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஓகே, பை பை சிவா. வேண்டாம், எனக்கு பின்னாடி வராத போ. இதுக்கப்புறம் நீங்க தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல. அதோட என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன்ப்பா, தயவு செஞ்சு என்கிட்ட வராத, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப நீ என்னோட கண்ட்ரோல்ல இருக்க. ஓ, இந்த பள்ளத்துல போய் விழுந்துடு. நதிக்குள்ள இருக்கிற முதலைகள் எல்லாம் உன்னை சாப்பிட தயாரா இருக்குங்க, உனக்காக காத்துட்டு இருக்குங்க. ஓ சிவா, அங்க போகாத, சொன்னா கேளு. போய் இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ உடனே அடி போ. அட சிவா, என்ன பண்ற நீ? நாங்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சிவா, ஃப்ரெண்ட்ஸ். நாங்க உன்னோட எதிரி கிடையாது, நிறுத்து. இவங்க எல்லாரும் உன்னோட எதிரிங்க தான், எதிரிங்க. அவங்கள அடி விடாத. ஆஹா, ஐயா, வேண்டாம், ஐயா. அட, இவர் சிவாவையே ஹிப்னோடைஸ் பண்ணிட்டாரா? அவர் என்ன சொல்றாரோ அததான் சிவா பண்றா. சிவா, உன்னை அவர் இவ்வளவு நேரம் ஹிப்னோடைஸ் பண்ணிருந்தாரு. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இதுக்கப்புறம் நான் இவனை பாத்துக்கிறேன். ஹிப்னோடைஸ் ஆயிடு. நீ இப்பவே போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ அடி போ. என்னோட ஃப்ரெண்டு. இல்ல இல்ல, நான் உன்னோட ஃப்ரெண்டே கிடையாது. நீ போய் அவங்கள அடி, உன்னோட எதிரிங்களை போய் அடி. நீதான் என்னோட எதிரி. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீ கிளாஸ் போட்டிருக்கிறதுனால உன்னை என்னால ஹிப்னோடைஸ் பண்ண முடியல. போதும், நிறுத்துப்பா, தயவு செஞ்சு நிறுத்து. நான் பண்ணது தப்புதான். சாரி சாரி. இவனோட கண்ணை துணியால காட்டுங்க. எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னு இப்பவாவது சொல்றீங்களா? உன்னோட முகத்தை இதுக்கு முன்னால நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்.
ஓகோ இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ ராகவன் தானே? நீ தானே எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்ணி கொள்ளையடிக்க வச்ச. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் உன்னை இந்த ஊரை விட்டு விரட்டி அடிச்சிட்டோம்ல, கரெக்டா? சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்காக தான் பழி வாங்குறதுக்கு நான் திரும்பவும் இங்க வந்தேன். எல்லாரையும் ஊரை விட்டு வெளியே அனுப்பிடலான்னு நான் நினைச்சேன். ஆனா சிவா என்னுடைய எல்லா பிளானையும் இப்ப வீணாக்கிட்டா. அங்கிள், நீங்க ஒரு நல்ல ஆட்டை தப்பான காரியத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. லட்டு சிங் அங்கிள், முதல்ல இவரால எந்தெந்த அனிமல்ஸ் ஹிப்னோடைஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் நார்மல் ஆக்குங்க. அதுக்கப்புறம் இவரை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. ராகவன், முதல்ல நீ அனிமல்ஸ சரி பண்ணு. அதுக்கப்புறம் ஜெயில போய் கம்பி என்ன. நீ ஜெயில இருக்கிற வரைக்கும் கண்ணை கட்டிக்கிட்டே தான் இருந்துகிட்டு கம்பியை என்ன போற பாத்துக்க. ஹே ஹே. போலீஸ் தான் திருடனை விரட்டி பிடிக்கணும். ஆனா இங்க பப்ளிக் என்னன்னா திருடனை பிடிக்க வேகமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சட்டத்தை நீங்க எல்லாம் கையில எடுத்துக்க கூடாது. எல்லாரும் நில்லுங்க, நானே திருடனை பிடிக்கிறேன். திருடன் ஓடி வரான்ப்பா. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிக்கலாம். கையில இல்லப்பா. வாங்க எல்லாரும் வாங்க. மாட்னியா? இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேனே. என்ன நினைச்சுக்கிட்ட நீ? பாண்டா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஓஹோ நீதான் பீம் இருக்கிற டாய் ஃபைட்டர் ஃப்ளைன்ஸ டெரரிஸ்டுக்கு விக்கலாம் நினைச்சியா? நான் ஒண்ணு லேசர் பீம் இருக்கிற அந்த டாய் ஃப்ளைட்டை விக்க விட மாட்டேன். நீங்க எங்க என்ன பிடிச்சீங்க? உங்களால எல்லாம் என்ன பிடிக்க முடியுமா? பப்ளிக் தான் என்ன ஓடி ஓடி விரட்டி பிடிச்சாங்க, அதான் மாட்டிக்கிட்டேன். இப்ப கூட உங்களை ஈஸியா என்னால அடிச்சுட்டு தப்பிக்க முடியும். உனக்கு ஒண்ணு சொல்லவா? உன்னால என்ன கனவுல கூட அடிக்க முடியாது. நீ ஒழுங்கு மரியாதையா அந்த லேசர் டாய் பிளேன்ஸ என்கிட்ட தந்தடே. ஓகே, உங்க இஷ்டம், கொடுத்துட்றேன். நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? கொடுக்கலான்னு சொன்னேன். என்ன இதெல்லாம்? ஏய், நான் சொன்னதை சரியா கேட்கலையா? மரியாதையா இதை நான் தர சொன்னேன். முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஏன் இப்படி அடிக்கிற? ஏய், ஐயா, ஓ, ஏய், ஐயா, என்னதெல்லாம் பேச்சா இருக்கும் போது இப்படி எல்லாம் அடிக்க கூடாது. ஒரு இன்ஸ்பெக்டர் மரியாதை வேணும். சொன்னா கேளு, வலி தாங்காம அழுதுடுவேன். ஓடாத நில்ல. இரு உன்னை சிவா கிட்டே மாட்டி விடுறேன். இப்பவே சிவாவை வர சொல்றேன் பாரு. ஹலோ, ஆகா, இது என்ன ஓப்பனிங்க எண்டு கார்டா இருக்கு? சிவாவுக்கு போன் பண்ணா அவங்க பாட்டி எடுக்கிறாங்களே. அவங்க இந்த போனை சிவா கிட்ட தரவே மாட்டாங்களே. என்ன பண்றது? ஹலோ ஹலோ, போன் எடுத்தா பேச தெரியாதா? ஹலோ பாட்டிமா, நான் சிவாவோட கிளாஸ்மேட் பேசுறேன். போனை சிவா கிட்ட கொஞ்சம் கொடுங்க பாட்டிமா. கண்டிப்பா இது அந்த லட்டு சிங் தான். என்கிட்ட என்ன அடிக்கிறியா? நான் யாருன்னு காட்டுறேன். லட்டு சிங் அங்கிள், சொல்லுங்க. சிவா, அந்த பாண்டா பேர்ல ஒரு ரவுடி இருக்கான்ல, அவன் என்ன கீழே தள்ளிட்டு என் ஜீப்பை எடுத்துட்டு தப்பிச்சு ஓடிட்டான்ப்பா. நல்ல விஷயம் தானே லட்டு சிங் அங்கிள். உங்களுக்கு இதுதான் நடக்கும். நீங்க எங்க ஒழுங்கா வேலை செய்றீங்க? சிவா, நீ என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு லட்டு சிங் அங்கிள்? நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கவே தகுதி இல்லாத ஒரு ஆளு. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு கான்ஸ்டபிளா தான் இருந்திருக்கணும். சிவா, நீ என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு தெரியும், இது சிவா வாய்ஸ் கிடையாது. சிவா எப்பவும் என்ன இப்படி எல்லாம் சொல்ல மாட்டான். நோ. என்ன பாட்டி பண்ணிட்டு இருக்கீங்க? போனை கொடுங்க. எதுக்கு அவரை தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க லட்டு சிங் அங்கிள். சிவா, நான் அந்த பாண்டா திருடனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருந்தேனா, அப்ப அவன். ஓகே லட்டு சிங் அங்கிள், நீங்க போனை வைங்க, நான் வந்துடுறேன்.
வந்துட்டியா சிவா? நான் கெஞ்ச போட்டு அடிச்சிட்டான்ப்பா. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் அவனை பிடிக்கிறேன். அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். கண்டிப்பா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். ஓகே சிவா. ஏய் சின்ன பையா, ஒழுங்கா வழிய விடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அப்படியா? நீ ஃபைட் பண்ற மூட்ல இருக்கியா? அப்ப வா, லெட்ஸ் ஃபைட். அடி சிவா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன் சிவா. ஐயோ, என்னோட பாடி எதுக்காக வலிக்குது? ரொம்ப அடிபட்டுருச்சே. அங்கிள், உங்களோட அந்த காஸ்டியூமை நான் கட்டிட்டேன். அதனால நீங்க இப்ப என்கிட்ட அடி வாங்க வேண்டியதுதான். அச்சச்சோ, நீ எப்ப என் ட்ரெஸ்ஸ கழட்டின? நீ ரொம்ப வேகமா தான் இருக்க. ஆனா நான் யாருன்றதை இப்ப காட்டுறேன் இரு. என்ன ஃபைட் பண்ணு சிவா. சிவா, உனக்கு உதவி பண்றதுக்காக நாங்க எல்லாரும் வந்துட்டோம்ப்பா. ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. நீங்க எல்லாரும் என் பின்னாடியே வாங்க. வாங்க வேகமா எல்லாரும் உள்ள போங்க. ரொம்ப இருட்டாகி போச்சு. நல்ல காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த நேரத்துல அவனை ஃபாலோ பண்றது சரியா இருக்காது சிவா. இங்க பாருங்க, நம்மளால இப்ப திரும்ப போக முடியாது. இன்னைக்கு நைட் நம்ம இங்கே தான் இருந்தாகணும். மார்னிங் போய் நாம அவனை தேடலாம். அடடா சிவா, இது ஜாலியா இருக்குல்ல? எங்க கிராமத்துல கூட இப்படிதான் ஒரு திருடன் ராத்திரி காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய தலைவலியா இருந்தது. அப்பதான் என்னோட 6வது அறிவை நான் தட்டி விட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன். 6வது அறிவாவது, அதுவும் உனக்காவது. என்னப்பா நீ? ஆமா, 6வது அறிவு தான். அதுல உனக்கு என்ன சந்தேகம்? நான் என்னோட சூப்பர் மைண்ட வச்சு பயங்கரமா யோசிச்சேன். நிச்சயமா அந்த திருடன் காட்டுக்குள்ள எங்கேயாவது நெருப்பு கொளுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான்னு யோசிச்சேன். உடனே ஒரு உயரமான மலைக்கு மேல போய் ஏறி உட்கார்ந்தேன். தூரத்துல நெருப்பு எரியுது அப்படியே என் கண்ணுல பட்டுச்சு. நான் உடனே கிராமத்துல போய் எல்லார்கிட்டயும் சொன்னேன்னா ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை பிடிச்சிட்டாங்க. அடடா ஆதி, you are always great. நீ பெரிய மிகப்பெரிய இன்டெலிஜென்ட் பா. எத்தனை தடவைப்பா சொல்றது, நான் இன்டெலிஜென்ட் தான். ஆனா இப்ப நான் என்ன ஐடியா கொடுத்தேன்னு சொல்லுங்க. நான் வாயை திறந்தாலே அது ஐடியா என்ன தான். ஆதி, நீ சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க. திருடனும் இருட்டுல தானே நெருப்ப பத்த வைப்பான். சோ அவனை நைட்லயே தேடி கண்டுபிடிச்சிடலாம். நான் ரோபோட் பி அனுப்புறேன். இங்க பாருங்க, அவனோட லொகேஷன் கிடைச்சிருச்சு. மார்னிங் போய் நாம அவனை புடிச்சிடலாம். சரியா? ஏய் பாண்டா திருடா, இந்த லட்டு சிங் கையில இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிட முடியுமாடா? பாரு, வந்து நிக்கிறான் பாத்தியா? ஹேண்ட்ஸ் அப், கைய தூக்கிட்டு சரண்டர் ஆயிடு. சரண்டரா? இந்த பாண்டா திருடன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பார்டரை கிராஸ் பண்ணிடுவான். என்னோட லேசர் பீம் பிளைன்ஸ் டெரரிஸ்ட் கிட்ட வித்துருவேன். என்ன பிடிக்க முடிஞ்சா பிடிச்சுக்கோங்க. சிவா, எங்களை காப்பாத்து. உடனே வா சிவா. அட, இந்த பையன் என்ன சூப்பரா பறக்குறான்.
இல்ல என்னோட பிளைன்ஸ், இதுக்கப்புறம் நான் உங்களை விடவே மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை விட்டாதானப்பா. உன்னால பல கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு. அங்கிள், உங்க பிளேனோட கதை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க லட்டு சிங் அங்கிள் கூட ஜெயிலுக்கு தான் போகணும், சரியா அங்கிள்? சிவா, 1 மணி நேரம் மட்டும் நீ லேட்டா வந்திருந்தா நான் பார்டரை கிராஸ் பண்ணி கோடி கணக்குல என் பிளைன்ஸை வித்திருப்பேன் தெரியுமா? சரி, இந்த கனவை நீ லாக்கப்ல காணலாம் வா. அப்படியே கோடிக்கணக்கான பணத்தையும் எண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த லட்டு சிங்கோட பேர் ஒன்றும் சர்வ சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. ஹே, ஹே. என்னப்பா திடீர்னு இப்படி மழை பெய்யுது? எல்லாரும் சீக்கிரமா போய் ஓரமா நில்லுங்க. மழை ரொம்ப வேகமா பெய்யுது. போங்க, வாங்க, எல்லாரும் சீக்கிரம் போங்க. தண்ணி அதிகமாக போகுதுப்பா. சீக்கிரம் வாங்க, ஓடிடலாம். காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. தண்ணில மட்டும் இறங்கிடாத. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. Very good, Shiva. Very good. சிவா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நம்ம ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேர் வந்திருக்கும். ஓகே பசங்களா, எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு போங்க. மழை நிக்கிற வரைக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது. என்னப்பா இப்படி கொள்ளுறது? வானிலை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. எல்லாரும் இங்கே இருங்க, நான் சமையலை முடிச்சிட்டு உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன், சரியா? சரிங்க பாட்டி, கண்டிப்பா கொண்டு வாங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப குளிருது. நம்ம வேதா சிட்டி முழுக்க கருப்பு மேகங்கள் நிறைஞ்சு இருக்கு. வாங்க இத பத்தி நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட கேட்கலாம். சயின்டிஸ்ட் சேன் சார், இத பத்தி என்ன சொல்றீங்க? நான் என்னோட வாழ்க்கையில முதல் தடவையா சிட்டிக்கு மேல இவ்ளோ கிளவுட்ஸ் வந்திருக்கிறத பாக்குறேன். அதிகமான மழை பெய்யறதுனால டேம் ஓவர் ஃபுல் ஆகுது. இதன் விளைவா ஊர் முழுக்க ஆபத்து வரும். இந்த நிலைமையில கிளவுட் பஸ்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ டேம் உடையறதுக்கான முழு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெள்ளம் வரும், அப்புறம் இந்த சிட்டி முழுக்க அழிஞ்சு போயிடும். சார், இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க வேற ஏதாவது வழி இருந்தா சொல்ல முடியுமா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் ஒரு கெமிக்கல் பவுடரை ரெடி பண்ணிருக்கேன். அத மேல இருக்கிற கிளவுட் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டா அப்புறம் கிளவுட் டிசால்வ் ஆயிடும். ஆனா இது எப்படி நடக்கும்? லட்டு சிங் சார், நீங்க இந்த விஷயத்துக்காக ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? அவன் வருவான். எனக்கு உதவி செய்யறவன் நிச்சயம் அங்க வருவான். கண்டிப்பா அங்க வந்தே தீருவான். பாத்தியா, கோட் வேர்ட்ல உன்னை எப்படி கூப்பிடுறாரு லட்டு சிங்னு? எப்ப பார்த்தாலும் பிரச்சனைன்னா நம்ம சிவா தான் ஞாபகத்துக்கு வருவான். அவரு தனியா ஒரு வேலை கூட பண்றது இல்ல. முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க. வருவல்ல. வாங்க, கீழே இருக்கிற லேபுக்கு நாம போகலாம். ஹெலிகாப்டரால அங்க போக முடியல. ஏன்னா ஹெலிகாப்டர் ஒரு மிஷின், அதை இரும்பால உருவாக்கி இருக்காங்க. சோ எலக்ட்ரிசிட்டிய அது அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் அதுல நெருப்பு பிடிச்சிருது. ஒரு பிளாஸ்டிக் கேஜெட்டால மட்டும்தான் மேல போய் இந்த கெமிக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ண முடியும். சிவா, இந்த பிளாஸ்டிக் கேஜெட்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? என் சைக்கிள் இருக்குல்ல, நான் இதையே பிளாஸ்டிக்கா மாத்தி காட்டுறேன் ரேவா. சைக்கிள் மூலமாவே மேல போய் மேகங்கள்ல கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணிடுறேன்.
என்னோட சைக்கிள் இப்ப பிளாஸ்டிக்கா மாறிடுச்சு. நான் போய் லட்டு சிங் அங்கிளை பார்த்தாகணும். ஆனா பாட்டி அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்க வாங்க. சார், என்கிட்ட பிளாஸ்டிக் கோட்டட் சைக்கிள் இருக்கு. என்னால வானத்துக்கு போய் இந்த கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணிட்டு வர முடியும் சார். நல்லதுதான். இந்த மழையால இந்த சிட்டி முழுசா அழிஞ்சிரும். நம்ம மோட்டர் போட்ல இருக்கலாம். இந்த ஊர் முழுக்க அழிஞ்சதும் நம்ம இந்த சிட்டியை ஃபுல்லா கொள்ளை அடிச்சிடலாம். பேங்க்ல இருக்கிற எல்லா காசையும் நம்ம கொள்ளை அடிச்சிடலாம். பாஸ், நியூஸ பாருங்க பாஸ். சைக்கிள்ல போவியா? இது சின்ன குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு இல்ல. ஹெலிகாப்டராலேயே ஒன்னும் பண்ண முடியல. உன்னோட இந்த சின்ன சைக்கிளால என்ன பண்ண முடியும் சொல்லு? சார், நீங்க பிளாஸ்டிக் கோட்டட் இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த சைக்கிள் இப்ப பிளாஸ்டிக் கோட்டடா தான் இருக்கு. இதுல கண்டிப்பா மின்னல் தாக்காது சார். இல்ல உன்னை அனுப்பி என்னால கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. நான் போறேன் சார். நான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன். ஓகே, நம்புங்க சார். லட்டு சிங் சார், நீங்க போவீங்களா? நானே போயிட்டு வரேன். நான் கண்டிப்பா போவேன். நான் தான் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வேற யார் போவாங்க? சரி, நீங்க போறீங்க அப்படின்னா இந்தாங்க இந்த பவுடரை புடிங்க. அப்புறம் இந்த ஸ்ப்ரேவையும். அங்க என்ன நடக்குது? எல்லாரும் சீக்கிரம் வாங்க. நாம இவங்கள போக விடாம தடுக்கணும். இல்லன்னா அப்புறம் ஊரை அழிய விட மாட்டாங்க. வாங்க சீக்கிரம். என்ன காப்பாத்து சிவா. என்னாச்சு லட்டு சிங் அங்கிள்? ஒன்னும் இல்ல, ஒன்னும் கிடையாது. சிவா, நீ போப்பா. நான் அங்க போற ஐடியா இல்ல. ஏன்னா ஊருக்குள்ள நிறைய குற்றங்கள் நடக்குது. அதை நான் தடுத்தாக்கணும். இந்த மாதிரி மழை நேரத்துல தான் திருடன்கள்லாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. உனக்கே தெரியும்ல. நானே போறேன். லட்டு சிங் அங்கிள், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. யாரும் எங்கேயும் போக கூடாது. இந்த சிட்டியை அழியணும். அப்பதான் எங்களால பணக்காரங்களாக முடியும். அங்கிள், உங்க ப்ராப்ளம் என்ன? சின்ன பையா, ஒழுங்கா நகர்ந்துரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அடிங்க. சிவா, நீ போ. நான் இவனை ஒரு கை பார்த்தறேன். சிவா, ஆல் தி பெஸ்ட். யாரு இந்த பையன் தெரியல. இவன் சைக்கிள் எடுத்துட்டு வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். 4 ட்ரோல் இவன் கூட பறந்துகிட்டு இருக்கு. அட, இது சிவாவாச்சே. சிவா. சிவாவா? அப்ப இங்க இருக்கிறது யாரு? பாட்டி, நான் தான் ஆதி. சாரி. எல்லாரும் சேர்ந்து சிவாவை அனுப்பிட்டீங்களா? நீங்க எல்லாரும் எப்பவுமே திருந்த மாட்டீங்க. ஹலோ
சிவா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லா ட்ரோனும் எரிஞ்சு போயிடுச்சு. நீ திரும்ப வந்துரு. சிவா, உன்னோட சைக்கிள் பிளாஸ்டிக் கோட்டிங்கா இருக்கிறதுனால தான் நீ தப்பிச்சிருக்க. மின்னல் ஒருவேளை சைக்கிள் மெட்டல் மேல பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு தான் பெரிய ஆபத்து வரும். சார், டோன்ட் வரி. நான் கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணாம இங்க இருந்து வரவே மாட்டேன் சார். வாவ், சைக்கிளை யூஎஃப்ஓவா கன்வெர்ட் பண்ணிட்டான். இப்போ இதுல நிறைய மெட்டோ இருக்குமே. சிவா, நான் சொல்றத கேளு, திரும்பி வந்துரு. சிவா மறுபடியும் நம்ம வேதா சிட்டிய ஒரு பேராபத்துல இருந்து காப்பாத்திட்டான். வெல்கம் சார், வெல்கம். ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கார்ல வச்சிட்டீங்க தானே? எஸ் சார், ப்ராப்பரா இருக்கேலாம். மந்திரி சார், வணக்கம். அட நீங்களாம் யாருன்னு முதல்ல சொல்லுங்களேன்ப்பா. நான் தான் பிளாக் ஜாக்குவார். இவங்க எல்லாரும் என்னோட கேங். உங்களை நாங்க இப்ப கிட்னாப் பண்ணிட்டோம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என் கண்ண முன்னாடியே இவரை கிட்னாப் பண்ணுவேன்னு சொல்ற? இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர் தள்ளி கூட யாராவது கிட்னாப் பண்ண நினைச்சா எல்லாரும் அவன் கிட்ட சொல்லிடுவாங்க இங்க இருந்து ஓடிடுன்னு. இல்லன்னா லட்டு சிங் அந்த இடத்துக்கு வந்துருவான்னு சொல்லுவாங்க. இத கேட்ட உடனே பயத்துல அவங்க எல்லாம் ஓடிடுவாங்க. என்ன புரிஞ்சுதா? மரியாதையா ஓடிடு, மரியாதையா இங்க இருந்து ஓடிடுன்னு சொன்னேன். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க, விடாதீங்க இவங்கள. என் செக்யூரிட்டியோட நான் இப்பதான் ஏர்போர்ட்ல வந்து இறங்கி இருக்கேன். என்ன கிட்னாப் பண்ணியாச்சுன்னு சொல்றானா? என்ன தைரியம் அவனுக்கு? அப்புறம் உங்க இஷ்டம். நீங்க ஒரு மந்திரியாச்சே, உங்களை மரியாதையோட கூட்டிட்டு போகலான்னு நான் நினைச்சேன். நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க கஷ்டப்பட்டு தான் வரணும்னு நினைச்சீங்கன்னா ஓகே. கேங் ரெடி? ரெடி. விடுங்கப்பா, என்ன எதுக்காக தூக்கிட்டு ஓடுறீங்க? சட்டத்தை கையில எடுத்துக்க கூடாது. இது என்னோட டியூட்டிப்பா. அட கால வச்சு தூக்கிட்டு போங்கப்பா. எதுக்காக கை வலிக்க தூக்கிட்டு ஓடுறீங்க? ஏப்பா சிவா, சீக்கிரம் வந்து காப்பாத்து. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன சொல்லுவான்? இறக்குங்கப்பா. ஏய் விடுங்க. நீங்க என்ன பவுன்சிங் வேணா? தலையெல்லாம் சுத்தது ப்ளீஸ் நிறுத்துங்க. அட அடடடடடடடா. இவா கொஞ்சமாவது இறக்கி விடுப்பா. நிறுத்துங்க. நிறுத்துங்கப்பா. அது யூடி ரேவா, நான் சொல்றத கேளுங்க. சொல்றது கேளுங்க. என்ன இறக்கி கார்ல கொண்டு போங்க. இங்க இருந்து போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஐயா சிவா,
இருங்க கேளுங்க. என்ன இது ரொம்ப தப்பாச்சு. பெரிய மந்திரியா அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. ஐயோ சிவா, என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்க சிவா. இப்ப நான் என்ன பண்றது? ஹலோ மந்திரி சார் உங்களுக்கு திரும்ப வேணுமா? ஆமா கொடுப்பா. ஆமாப்பா, மந்திரி சார பத்திரமா கொடுத்துருங்கப்பா ப்ளீஸ், இல்லைன்னா என் வேலையே போயிடும்பா. கண்டிப்பா உங்களுக்கு வேலை போகாது. தேங்க்யூ வெரி மச். சரி, எப்ப எங்க வந்த மந்திரி சார கூட்டிட்டு போனோம்? நீங்க வெறும் 1000 கோடி ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு கூட்டிட்டு போயிடுங்க. என்னது 1000 கோடி ரூபாய் தரணுமா? என்கிட்ட 1000 கோடி ரூபாய்லாம் இல்ல சார். என்னால எப்படி 1000 கோடி ரூபாயை கொடுக்க முடியும் சொல்லுங்க? நான் உங்ககிட்ட கேட்கல இன்ஸ்பெக்டர், கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க சொல்லுங்க. சரியா? என்னப்பா அது, ஒரு மந்திரியை கடத்திட்டு 1000 கோடி ரூபாய் கேக்குறீங்க? ஒரு மந்திரிலாம் கிடையாது, நான் எல்லா மந்திரிகளுக்காகவும் தான் கேக்குறேன். ஏன்னா நான் நினைச்சா எல்லாரையும் கடத்திருவேன். நான் எப்படி கடத்துவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. சிவா, இவன் 1000 கோடி ரூபாய் கொடுக்க சொல்றான்ப்பா. இவனுக்கு மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். சிவா, அவங்களால எப்படி அவ்வளோ வேகமா ஓட முடிஞ்சது? நிச்சயமா ஏதோ ஒரு கேட்ஜெட் அவங்க யூஸ் பண்ணிருக்கணும். நீ கரெக்டா தான் சொல்ற ரேவா. லடுசிங் அங்கிள், இந்த கிட்னாப்பிங் நடந்த இடத்தோட வீடியோ ஃபுட்டேஜ் எங்களுக்கு காட்டுங்களேன். அதுல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்ல? அதுவும் அங்க கொஞ்சம் பாருங்களேன், அவங்க கேஜெட்ஸ் வச்சு ஆன் பண்றாங்க. அதனாலதான் அவங்க அவ்வளோ ஸ்பீடா ஓடி இருக்காங்க. நாம இவங்களோட ஸ்பீடை மேட்ச் பண்ணி ஆகணும். இல்லனா எப்படியாவது இந்த கேஜெட்டை நாம கழட்ட வைக்கணும். சிவா, என்னப்பா பண்ற? சைக்கிளோட ஸ்பீடை அதிகமாக்குறதுக்காக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பீட் அதிகமா வச்சிருக்கியா இல்ல என்ன பறக்க வைக்கறியா? நீ எதுக்காக இவ்ளோ பக்கத்துல வந்த? நான் தான் ஸ்பீட் அதிகமாக்குறேன்னு சொன்னேன்ல. காப்பாத்து சிவா, இவன் என்னையே தூக்கிட்டு ஓடுறான் சிவா. சிவா, நல்ல வேலையா நீ வந்த. அதெல்லாம் ஓகே. ஆனா அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. திரும்ப நம்ம ஏதாவது பிளான் பண்ணியே ஆகணும். இந்த பையன் திரும்ப திரும்ப எங்க இருந்து வர்றானே தெரியலையே. வாங்க, இவனுக்கு பாடம் கத்து கொடுக்கலாம். லட்டு சிங் சார் 1000 கோடி ரூபாவை கொண்டு போய் கொடுத்தாருங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? உங்களுக்கு எதுவும் ஆகாது. என்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் இருக்கு. என்ன ஆயுதம்? என் கூட சிவா இருக்கான். இங்க பாருங்க லட்டு சிங் சார், எங்களுக்கு சிவாவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். எங்க உயிர் ஆபத்துல இல்லன்னா நாங்க முழுக்க முழுக்க சிவாவை நம்பியிருப்போம். ஆனா எங்க உயிர் இப்போ ஆபத்துல இருக்கு. நாங்க சிவாவை நம்ப முடியாது. உங்க யாருக்கும் எதுவும் ஆகாது. நாங்க அவங்கள பிடிச்சிருவோம் சார். ஓஹோ, நீங்களும் வந்துட்டீங்களா? கேட்டா பணத்தை கொடுத்துருக்க கூடாதாப்பா? பணத்தை கொடுக்கறோன்னு தான் சொன்னோம். ஆனா அந்த சின்ன பையன் கேட்கவே இல்லையே. அவன் இவங்களெல்லாம் அடிச்சான். இவங்க எங்க எல்லாரையும் கடத்தி கொண்டு வந்துட்டாங்க. பிளாக் ஜாகுவார், ஒழுங்கா அவங்கள போக விட்டுரு. அடா கண்ணா, கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. கேக்குற பணத்தை கொடுங்க, எங்களை முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கப்பா. என்ன நீங்க இப்படி நம்பிக்கையை இழக்கலாமா? நீ எவ்வளவு தைரியமா இருக்கன்னு இன்னைக்கு நாங்க பாத்துறோம். ஹலோ அங்கிள்,
கேஜெட் இங்க இருக்கு. இனி உங்களால ஸ்பீடா ஓடவே முடியாது. லட்டு சிங் அங்கிள், வாட்ச கழட்டி தூக்கி போட்டுருங்க. பாஸ், இனிமே நீங்க தான் சண்டை போடணும். நம்ம கேஜெட் எழுத்து புடுங்கிட்டான் பாஸ். உங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்தா நீங்க என்ன அடிக்க சொல்றீங்களா? உங்களால ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய முடியாது. இந்த பிளாக் ஜாக்வார் யாருன்னு இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒழுங்கா உன்னோட கேஜெட்டையும் கழட்டி கொடு. அட நீயே எடுத்துக்கப்பா. உனக்கு முன்னாடி எந்த கேஜெட்டை போட்டாலும் வேலைக்கு ஆகாது. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ சோ மச். சிவா நம்மள கண்டிப்பா காப்பாத்துவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் இவங்களுக்கு ₹1 கூட கொடுக்க கூடாதுன்னு முன்னாடியே சொன்னேன். நம்ம உயிரே போனாலும் பரவாயில்லன்னு. பிளாக் ஜாக்வார், நீ கொஞ்சம் என்னோட ஜெயிலுக்கு வரியா? நீ அங்க என்னோட வந்தனா உன்ன நான் அங்க ஒயிட் ஜாக்வாரா மாத்தி காட்டுறேன். ஸ்மார்ட்டி, நான் லட்டு சிங் சாரை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த காட்டுக்குள்ள அவர் உனக்கு ப்ரொடெக்ஷனை கொடுப்பாரு. ஓகேப்பா, தேங்க்ஸ். அப்படியே எந்த ஆபத்து வந்தாலும் நான் பாத்துக்குவேன், விடுங்க. ஆனா இப்ப நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறதுனால இட்ஸ் ஓகே. சரி பசங்களா, என்ஜாய் யுவர் பிக்னிக். ஸ்மார்ட்டி அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா இருக்கான். ஏன்னா ஸ்மார்ட்டியோட அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்கு. இதனால சில ரவுடி பசங்க இவனை கடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் இவனை பாதுகாக்கிறதுக்காக என்ன அனுப்பியிருக்காங்க. இப்ப பிரச்சனை யாருக்குன்னா அது மொத்தமும் எனக்கு மட்டும்தான். இங்க சிவா வருவானா இல்லையான்னு கூட தெரியலையே. ஒருவேளை வரலன்னா அடே, இந்த பசங்க யாரு? எங்க இருந்து தான் வராங்களோ தெரியல. இப்பவே துரத்தி விடுறேன். ஏய், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. இப்பதான் எங்களோட பிக்னிக் பார்ட்டியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்களே. அண்ணே, நாங்கெல்லாம் நாடோடிங்க. எங்க வேணா போவோம். நடந்துகிட்டே இங்க வந்து சேர்ந்துட்டோம். நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சரி சரி, அங்க போய் உங்களோட வேலையை பாருங்க. தூரமா போங்க. ஏஹே லட்டு சிங் அங்கிள், எழுந்துருங்க எழுந்துருங்க. உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி படுத்திருக்கீங்க? ஸ்மார்ட்டி, லட்டு சிங் அங்கிள், லட்டு சிங் அங்கிள், எழுந்துருங்க. ஸ்மார்ட்டியை யாரோ கடத்திட்டு போறாங்க. ஹலோ அங்கிள், பசங்களை இந்த மாதிரி கிட்னாப் பண்றது தப்பான விஷயம். சின்ன பையா, அந்த பக்கமா போய் விளையாடு. எங்களுக்கு தேவையானதை நாங்க எடுத்துக்கிட்டோம். சின்ன பையன் அந்த பக்கம் விளையாடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இந்தாங்க. சிவா, என்னோட பேரு சிவா. காப்பாத்தீங்க, யாராவது காப்பாத்தீங்க. வரண்டா.
நான் எங்க இருக்கேன்? அந்த ரவுடிகளை எங்க போனாங்க? இல்ல வேணாம், என்ன அடிக்காதீங்க, தயவு செஞ்சு அடிக்காதீங்க. எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை யாரும் இத பார்க்கல. ஸ்மார்ட்டி, இப்ப அந்த குண்டர்கள்லாம் எங்க? ஒருத்தன் சிக்கனால அவனை நான் சும்மா விட மாட்டேன். எங்க? இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க? நானே அவங்க எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டுட்டேன். நான் இந்த கார்பெட்டை விட்டு வெளியே வந்து எல்லாருக்கும் ஒரு பஞ்சு செம்மையா விட்டேன் தெரியுமா? அப்புறம் எல்லாரும் என் முன்னாடி வந்து முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வாட்டி எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா அது வானத்தை தாண்டி போகும். நானும் கராட்டேல பிளாக் பெல்ட் தெரியுமா? நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? ஒழுங்கா இங்க இருந்து போங்க. போறோம். கொஞ்சம் பசி எடுத்துச்சு, அதான். உங்க பசிக்கு இந்த இடம் தான் உங்களுக்கு கிடைச்சத. முதல்ல எங்களை பிக்னிக்க கொண்டாட விடுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்கறேன். போங்க, இங்க இருந்து கிளம்புங்க. இவங்க யாரு? ஏய், அவங்க எல்லாம் கொள்ளக்கார நிஞ்சாஸ். ஃப்ரெண்ட்ஸ், கீழே குனிங்க. என்னது, மறுபடியும் ஸ்மார்ட்டியா தூக்கிட்டாங்களா? போச்சே, என் வேலை போச்சே. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, சீக்கிரம் யாராவது காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? லட்டு சிங் சார். யாரு என்ன புடிச்சது? முன்னாடி வா, ஒழுங்கா முன்னாடி வந்துரு. தம்பி, வேகமா ஓடாத, நான் ஸ்மார்ட்டிய பாத்துக்கிறேன், நீ ஒதுங்க. ஸ்மார்ட்டி, உனக்கு ஒன்னும் ஆகல? அந்த ரவுடிங்க எல்லாம் எங்க? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் பேக்ல இருந்து வெளியே வந்து நான் எப்படி அவங்கள அடிச்சேன்னா, அடிச்ச அடியில அவங்க பாட்டி ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க மறுபடியும் ஸ்கை டைவிங்ன்ற பேரை சொன்னாலே சும்மா நடுங்குவாங்க. இந்த ஸ்மார்ட்டியோட ஸ்டைலே டிஃபரெண்டானது. அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அது வான. உனக்கு ஒரு தடவை கோவம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உன் கோவத்துக்கு அந்த வானம் தான் இல்ல, அப்படிதானே? நீங்க மறுபடியும் இங்க வந்துட்டீங்களா? ஏன் ரொம்ப நேரமா எங்களையே சுத்தி சுத்தி வரீங்க? ஒழுங்கா இங்க இருந்து போங்க. சரி, நாங்க போறோம். எதுக்காக கோவப்படுறீங்க? அப்புறம் வானத்துல நடந்த எல்லாத்தையுமே நாங்க பாத்துட்டோம் தெரியுமா? நீங்க எவ்வளவு தைரியமா அவங்க எல்லாரையும் டீல் பண்ணீங்க. ஆமா, நீ அப்படி என்ன பார்த்த? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கிளம்புங்க. நான் இவங்க 4 பேர்கிட்டயே பேசிட்டு வரேன். சரி, இப்ப சொல்லு, நீங்க எல்லாரும் வானத்துல அப்படி என்ன பாத்தீங்க? நாங்க அங்க என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே பாத்துட்டோம். ஒரு பையன் கூட உங்களை காப்பாத்திக்கிட்டு இருந்தானே. சரி, பேசாதீங்க, அமைதியா இருங்க. நான் உங்களுக்கு பீட்சா, கோக் எல்லாம் வாங்கி தரேன், நிறைய தரேன். பட் ப்ளீஸ் உங்க வாயை மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. வாங்க, என் கூட வாங்க. எடுத்துக்கோங்க. ஸ்மார்ட்டி, நம்ம பிக்னிக் இன்னும் முடியவே இல்ல. அதுக்குள்ள நீ எதுக்காக இவங்களுக்கு சாப்பிட கொடுத்த? உங்களோட பகிர்ந்து சாப்பிட்டாதான் சந்தோஷம் கிடைக்கும்னு இப்பதான் ரியலைஸ் பண்ண நானு. சரி, நீங்க எல்லாரும் கொஞ்சம் தூரமா உட்காந்து சாப்பிடுங்க. நான் போய் இன்னும் கொஞ்சம் கூல் ட்ரிங்க் கொண்டு வரேன்.
நீங்க ப்ளீஸ் யார் என்ன காப்பாத்துனாங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. சரி சொல்றேன், எங்க ஃப்ரெண்டு வாஷி. நிஜமாவா? 2 தடவையும் நீதான் என்ன காப்பாத்தினியா? தேங்க்யூ நண்பா. எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்றியா? என் ஸ்கூல்ல ரொம்ப சேட்டக்கார பையன் சிவான் ஒருத்தன் இருக்கான். அவன் எப்ப பார்த்தாலும் என்ன வாரி விட்டுக்கிட்டே இருக்கான். நீ ஸ்கூலுக்கு வந்து அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறியா? நீ என்ன கேட்டாலும் நான் தரேன்ப்பா. சரி சரி, வாஷி உதவி பண்றதுல என்னைக்குமே முன்னாடி நிப்பான். வாஷியோட நம்பரை எழுதிக்கோ, உனக்கு எப்பவாவது தேவைப்படலாம். இந்த வாஷி என்ன இன்னும் இங்க வரவே இல்ல. சரி, இப்ப நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஹலோ, ஆமா, நான் வாஷியோட ஃப்ரெண்ட் பேசுறேன். ஏப்பா வாஷி எங்கப்பா? நான் அவனுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் மெசேஜ் போட்டு விடு. சிவா இப்ப வர நேரம். வாஷி கிட்ட சொல்லு, இங்க வந்து சிவாவை நல்லா அடிக்க சொல்லு. ஆக்சுவலா உன்னை காப்பாத்தினது வாஷி இல்ல, வேற ஒருத்தன். என்ன, இன்னொருத்தனா? அது யாரு? நீ வாஷியோட பேரை சத்தமா சொல்லிக்கிட்டே இரு. அதுக்கப்புறமா உன்னை யார் வந்து காப்பாத்துறாங்கன்னு உனக்கு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும்பா. வாஷி 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 வா சிவா சிவா. ஸ்மார்ட்டி, நீ எதுக்காக சிவா பேரை கத்தி சொல்ற? சிவா பேரை சொல்லல, நான் வாஷி பேரை சொல்றேன். அவன் இங்க வந்து சிவாவை நல்லா அடிக்க போறான். வாஷி 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 வாஷி. என்ன எதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்க ஸ்மார்ட்டி? சிவா. இந்த சிவா எப்படிப்பா இங்க வந்தான்? அதுவும் அப்பா கூட வந்திருக்கா. சிவா அப்படின்னா நீ வாஷி சிவா வாஷி சிவா. சிவாவா? நீ தான் என்ன காப்பாத்துனியா? ஆமா, நான் தான் உன்னை காப்பாத்தினேன். நீ எதுக்கு காப்பாத்துன? என்னால என்ன காப்பாத்திக்க தெரியும். என் கூட என் ஃப்ரெண்ட்ஸும் லட்டு சிங் சாரும் இருக்காங்க. ஸ்மார்ட்டி, இந்த சிவா தான் உன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்தினது. ஆனா நீ அந்த நன்றிய மறந்து பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு லட்டு சிங் சார் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. சிவாவோட கை குலுக்கிட்டு அவனோட நண்பனா நீ இரு. சாரி அண்ட் தேங்க்யூ சிவா. வெல்கம் ஸ்மார்ட்டி. Come on, start. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாராவது இப்படி விளையாடுவாங்களா சொல்லுங்க? ஹலோ அங்கிள். ஹலோ ஆதி, உன் அப்பா எங்க இருக்காரு? என்னாச்சு? மேஜர் சைனிக்கை எதிரிங்க பிடிச்சிட்டாங்க சார். என்ன? எப்படி சோல்ஜர்? மேஜர் சைனிக் நம்ம பார்டர் கிட்ட பெட்ரோலிங் பண்ணிட்டு இருந்தார் சார். அப்பதான் எதிரிங்க சுரங்க வழியா பார்டரை கிராஸ் பண்ணி நம்ம பார்டர் பக்கம் வந்து அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அவரை காப்பாத்துறதுக்கு நாம கண்டிப்பா போயே ஆகணும். ஆமா, நாங்க அவங்கள காப்பாத்த போக போறோம். நாம அவங்க பார்டரை கிராஸ் பண்ணி அவங்க கேம்பை தாக்கணும்னா இது ஒரு வார் சைன் ஆயிடும் சார். நாங்க வாரை ஸ்டார்ட் பண்ண விரும்பல. வேற என்ன பண்ணணும்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க மேஜர் சைனிக்கை எப்படியாவது காப்பாத்திடுவோம். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் வந்தோம். எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்றோம் சார். லட்டு சிங் அங்கிள், நீங்க போய் அவங்களுக்கு புரிய வைங்க. இப்ப அவங்க பார்டர் கிட்ட தான் இருக்காங்க. இதே மாதிரி அவங்க கடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? ஓகே சிவா, நான் உங்க கமாண்டர் கிட்ட பேசி எடுத்து சொல்றேன். ஆர் யூ ஷூர் நீங்க மேஜர் சைனிக்க காப்பாத்திடுவீங்களா? உங்ககிட்ட மேன் பவர் இருக்கா? இருக்காங்க. என்கிட்ட 4 கமாண்டோ ஃபோர்ஸ் இருக்காங்க சார். பானி புயலே அவங்கள கண்டா பயப்படும் சார். அப்படியா? யார் அந்த கமாண்டோஸ்? வாங்க வாங்க உள்ள. கமெண்ட். லட்டு சிங் சார், என்ன விளையாட்டு இது? சின்ன பசங்களை கூட்டிட்டு பிக்னிக் போறதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? கமாண்டர் சார், நான் சொல்றத நீங்க நம்புங்க சார். பெரிய பெரிய சோல்ஜர்ஸே செய்ய முடியாத வேலைகளை இவங்க எல்லாம் கண்ணிமைக்க நேரத்துல செஞ்சு முடிச்சிடுவாங்க சார். ஹே ஹே. ஆனா இவங்க எல்லாம் சின்ன பசங்களாச்சே. அட என்ன சார் நீங்க இவங்கள போய் சின்ன பசங்கன்னு சொல்றீங்க? உங்ககிட்ட இருக்கிற பெஸ்டான 3 கமாண்டரை இவன் கூட மோத விடுங்க. அப்ப தெரியும் யாருன்னு. அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இவன் சின்ன பையன் இல்ல சிறுத்தைன்னு. சரி, ஓகே. தேங்க்யூ சார். நீங்க என்ன நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
வெரி குட் சிவா. உனக்குள்ள இவ்வளவு பவர் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஐ ஆம் இம்ப்ரெஸ்ட். ஆனா நீங்க அந்த இடத்துக்கு எப்படி போவீங்கன்னு சொல்லுங்க. எப்படி நான் சொல்றேன் சார். அட இது என்னப்பா புதுசா? நாங்க இதுல தான் போக போறோம். ஆனா பார்டர்ல ரேடார்ஸ் இருக்கு. நீங்க அதுல மாட்டிக்கிட்டீங்கன்னா நாங்க ரேடாரை விட்டு தள்ளி தான் இருப்போம். நாங்க ரொம்ப கவனமா இருப்போம். ரேடாரோட ரேஞ்ச் கிட்ட போகவே மாட்டோம். எங்க கிட்ட வேற ஆப்ஷன் இல்ல சிவா. சோ நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. ஆனா நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. இந்த ஆபரேஷனுக்கும் ஆர்மிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, புரிஞ்சுதா? ஓகே சார். நாங்க ஆதியோட அங்கிளை காப்பாத்துறதுக்காக எங்க விருப்பத்தோட போறோம். அப்புறம் அபிஷியலி உங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்கட்டும். ஓகே தென் யங் சோல்ஜர்ஸ், ஆல் தி பெஸ்ட். நம்மளால இதுக்கு மேல போக முடியாது. அவங்களோட ரேடார் யூஎஃப்ஓ டிடெக்ட் பண்ணிடும். ரேவா, நீ இங்கே இரு, யூஎஃப்ஓ கிட்டயே இரு. இந்த இடத்த கண்காணிச்சுக்கிட்டு இரு. ஏன்னா இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. நாங்க போய் மேஜர் அங்கிளை எப்படியாவது காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வரோம். நல்லது சிங் அங்கிள். தேங்க்யூ ஆதி. ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்க? மறைஞ்சு வா. ஆதிக்கண்ணா, நீ எப்படிப்பா இங்க? இவங்க எல்லாம் யாரு? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யார் நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கோம். யாருப்பா நீ? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இங்க வாட்ச் பண்றதுக்காக தான் நிக்கிறேன். உள்ள ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. உள்ள போங்க. என்ன ஃபைட்? ஆதி, அவரை கூட்டிட்டு போ. சீக்கிரம் இங்க இருந்து போயிடு. இது என்ன நம்ம ஜீப்பை விட என்ன? ஆகா, நான் ஒண்ணும் பண்ணல. யாரோ நம்ம கூடாரத்தை தாக்குறாங்க. எல்லாரும் வாங்க. ஹலோ சிவா, நான் டேங்குக்குள்ள இருக்கேன். எனக்கு தெரியாமலேயே நான் ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிவா, நீங்க ஃபயரிங்க கண்ட்ரோல் பண்ணுங்க.
இல்லனா நம்ம மேலேயே பட்டுரும். அட இங்க நிறைய பட்டன் இருக்கு, எதை அமுக்கிறதுன்னு தெரியலையே. கலர் கலரா நிறைய இருக்கு சிவா. இதெல்லாம் தானாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சிவா. இப்ப நான் என்ன பண்ண? யாரும் இங்க இருந்து தப்பிக்க கூடாது. யாரையாவது பாத்தீங்கன்னா ஃபயர் பண்ணுங்க. எல்லா டென்ட் பத்தி எரியுது. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஆகா, நான் இப்ப எங்க தான் வந்திருக்கேன்? அட ஃபைட் எங்க நடக்குதுன்னு தெரியலையே. ஹலோ சிவா, நான் இப்ப எங்க இருக்கேன்? ஹலோ லட்டு சிங் அங்கிள், எதிரிங்களை பிடிக்கிறதுக்காக நாம ஒண்ணும் போகல. மேஜர் அங்கிளை காப்பாத்துறதுக்காக தானே நாம அங்க போயிருந்தோம். நீங்க அங்க மேலேயே இருங்க, சரியா? இங்க வராதீங்க, இல்லனா நீங்க நல்லா மாட்டிப்பீங்க. அப்படியா? ஓகே. அட சிவா, நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க. யாருக்கும் ஒண்ணும் ஆகலல்ல? இது என்ன வித்தியாசமா பறக்குது? அத ஃபயர் பண்ணுங்க. அது நம்ம நாட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஹேய், உன்னை நோக்கி ஒரு UFO வந்துகிட்டு இருக்கு பாரு. அத சீக்கிரமா ஃபயர் பண்ணு. அட என்னப்பா நீ விஷயம் தெரியாம பேசுற? அவங்க எனக்காக தான் வராங்க. என்ன காப்பாத்து கூட்டிட்டு போக வராங்க, புரியுதா? ஆமா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ யாருன்னு சொல்லு. அவங்கள ஃபயர் பண்ணு. அது எதிரி நாட்டோட UFO. தேங்க் யூ வெரி மச் கமாண்டோ சிவா. சொன்னதை செஞ்சுட்டீங்க. என்னால இன்னும் கூட நம்பவே முடியல. இந்த சின்ன வயசுல நீங்க இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்களான்னு. உங்களை மாதிரியே நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் தைரியமா திறமையோடவும் இருக்கணும். நீங்க இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஐ சல்யூட் யூ சிவா. தேங்க் யூ சிவா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.